वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ज्योतिर्मयं शान्तमयं प्रदीप्तं विश्वात्मकं विश्वजितन्निरीशं मध्यशून्यं सकलैकनाथं श्रीविश्वकर्माणमहं नमामि। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्मविद्याचार्याय नचिकेतसे च। मन्त्रं 20. ओम येयं प्रेते विचिकित्सा मनुष्ये अस्तीति येगे नायमस्तीति चैगे एतद् विद्यामनुशिष्टस्त्वयाहम् वराणां येष वरस्त्रिदीयः देवैरत्रापि विचिकित्सितं पुरा न हि सुज्ञेयमनुरेष धर्मः अन्यं वरं नचिकेतो वृणीष्व मा मोपरोषीरति मा सुजैनं देवैरत्रापि विचिकित्सितं किल मृत्यो यन्न सुज्ञेयमात्थ रक्ताचास्यत्वातृगण्यो न लभ्यः नान्यो वरस्तुल्य एतस्य कच्चित् तदायुष्पुत्र पौत्रान् वृणीष्व बहून् पशून् हस्ति हिरण्यमस्वान् भूमेर्मगदायतनं वृणीष्व अयं च जीव शरदो यावदिच्छसि एतदुल्यं यदि मन्यसे वरम् वृणीष्व वित्तं शिरजीविकां च महाभूमौ नचिकेतस्त्वमेधि कामानां त्वा कामभाजं करोमि ये कामाः दुर्लभा मत्यलोके सर्वान् कामान् छन्दद प्रार्थयस्व इमा रामा शरदा सदूर्याः न हीदृशा लम्बनीया मनुष्यैः न हीदृशा आभिर्मत्प्रत्ताभि परिचारयस्व नचिकेतो मरणं मा अनुप्राक्षी புரியுதா? எடுத்துட்டேலா? எந்த மந்திரத்தை படிச்ச? எத்தனாவது மந்திரம்? 25வது மந்திரமா? கரெக்டா ஐயா? கரெக்டா சொல்லிட்டா? ஃபாலோ பண்றதானே? ரைட். இதுவரைக்கும் நச்சிகேதா மரணம் மா அணு பிராட்சீவி. இந்த மரணத்தை பற்றியதான கேள்வி மட்டும் என்கிட்ட கேட்க வேண்டாம்ப்பா. உனக்கு எல்லாமே நான் உனக்கு கொடுக்கிறேன். என்னென்ன வேணும்? இந்த மனிதர்களால் பெற முடியாத இந்த சுகபோகங்கள்லாம் எம்மால் உனக்கு தரப்படுகின்றது. அதை நீ பெற்றுக்கொண்டு அனுபவித்து நீ எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவ்வளவு காலம் இந்த பூமியில் நீ வாழ்வாயாக. அதனால இந்த மரணத்தை பற்றியதான விஷயத்துல
என்னை தொந்தரவு பண்ணாதப்பா, கேள்வி கேட்காத, என்னை நீ வற்புறுத்தாத, என்ன விற்று. இந்த ஆத்மா விஷயத்தில் மரணத்தினுடைய இது இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்துல தயவு செய்து என்ன விட்டுவிடு. இது போன்ற கேள்வியெல்லாம் நீங்கிட்ட கேட்க வேண்டாம். ஏன்னா தேவர்களுக்கு கூட இது அறிய முடியாத விஷயமாக இருக்கிறது. ரொம்ப சூட்சமான விஷயம். இது மனிதர்களுக்கு சொன்னாலும் இது புரியாத விஷயம். அதனால இந்த விஷயத்துல என்னை நீ வற்புறுத்தாதே. அதனால உனக்கு என்னென்ன வேணும், இந்த பூமியில் ராஜாவாக வாழ்வாயாக, அப்சரசு திரிகள்லாம் உனக்கு கொடுக்கறேன், பெரிய நிறுத்திய நடன நாட்டிய ஆயக்கலைகள் 64 உன்னை சுற்றி இருக்கிற அளவுக்கு உன்னை நான் ஆக்குகிறேன். அதனால உனக்கு நிறைய தனங்கள், போகங்கள், சுகங்கள் எல்லாமே கொடுக்கிறேன். இந்த விஷயத்தில் என்னை பற்றி யாதொரு கேள்வியும் கேட்க வேண்டாம். அதனால மரணத்தை குறித்து நீ கேட்காத, நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட கேட்டுக்கோ. இதற்கு மேல நீ ஏதாவது நினைப்பேயானாலும் கூட அதையும் நீ என்னிடமிருந்து கேட்டுக்கொள்வார். ஒருவேளை இது உனக்கு பத்தல, போதல, எனக்கு இன்னும் நிறைய எனக்கு தேவைப்படுறது அப்படின்னு நீ நினைப்பேயானாலும் கூட நீ பெற்றுக்கொள்வாய். அதனால தயவு செய்து நச்சிகேதா, மரண விஷயத்தை பற்றி மட்டும் என்னிடம் கேட்க வேண்டாம். இந்த மரண விஷயத்தை பற்றி மட்டும் என்னிடம் கேட்க வேண்டாம். ஓகே. அப்போ அதற்கு இப்ப நச்சிகேதஸ் சமதமாதி குணங்களோடு இருக்கக்கூடியவன். நச்சிகேதஸ் எப்படி விவேக வைராகிய புத்தியோடு சமதம குணங்களோடு விளங்குவதனாக அவர் என்ன பண்றார் கேட்கிறார். மந்திரம் 26. சோபாவா மத்யஸ்ய யதந்தகைததே, சோபாவா மத்யஸ்ய யதந்தகைததே, சர்வேந்திரியாணாம் ஜரயந்தி தேஜஹ, சர்வேந்திரியாணாம் ஜரயந்தி தேஜஹ, அபிசர்வம் ஜீவிதம் அல்பமேவ, அபிசர்வம் ஜீவிதம் அல்பமேவ, தவைவ வாஹாஸ்தவ நித்ய கீதே, தவைவ வாஹாஸ்தவ நித்ய கீதே. இப்ப என்ன ஆயிடுச்சு? ரைட், ஓகே, நீங்க கொடுக்குறீங்க எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனா இந்த விஷயத்துல நீங்க என்ன பண்ணணும்? தவைவ வாகாக தவ நிறுத்தியது, இதெல்லாம் இருக்கட்டும். உங்களுடைய ராகம் கொடுக்கக்கூடிய இந்த அப்சர ஸ்திரீகள் என்னை ராஜாவாக்குறது, இந்த பூமியில மகதாயுதனம் பூமோ ராஜாவாக எனக்கு ஆகிறதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் நீங்களே வச்சுக்கீங்க, அதெல்லாம் நீங்களே வச்சுக்கீங்க. ஏன் அப்படின்னாக்கா அபிசர்வம் ஜீவிதம் அல்பமேவ, அபி சர்வம். ஏன்னா ஜீவிதம் அல்பமேவ, அபி இங்க பார்க்கக்கூடிய அனைத்துமே, இங்க பார்க்கக்கூடிய அனைத்துமே யாரு? பிரம்மா முதல் கொண்டு புழுப்பூச்சிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்துமே என்னாகுது? அல்பமேவ, அனித்தியம், அல்பம். அது இன்னைக்கு வந்தது, தோன்றின, மறையும், மறைந்தன தோன்றும். அதனால இதெல்லாம் அல்பம். இந்த அல்பமான விஷயத்துல போய் யாராவது யாரு அப்படின்னாக்கா ஸ்வாபாவோ மத்தியக எதே அண்டகா, மேல பத்து வரி, அண்டகா எத்து ஏதத்து பிரிக்கணும். எத்து ஏதத்து அண்டகா. அந்த எதந்தைக தத்து அப்படின்றதுல 3 சொல்லு இருக்கிறது. எத்து அந்தகா, யம தர்மராஜனே, எத்து ஏதத்து. நீங்க இதுவரைக்கும் இப்ப சொன்னீங்க இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாமே, எது? ஸ்வபாவோ. இந்த இன்றைக்கு இருக்குமோ இருக்கா, நாளைக்கு இருக்குமோ இருக்காது, தெரியாது. அது நிர்ணயம் இல்லை. இதெல்லாமே ஒரு காலத்துல இதெல்லாமே அழிந்து விடும். இதெல்லாமே நீ கொடுக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களும் எல்லாம் போயிடும், அல்பம், அனித்தியம். அதனால யாதொரு பிரயோஜனமும் கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா மத்தியஸ்ய மனிதனுடைய சர்வேந்திரியானாம் தேஜா, மனிதனுடைய அனைத்து இந்திரியங்களையும் என்ன ஆகுது? வளமிழக்க செய்துவிடும். போகத்துல ஊழ்ந்து 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 போட்டுட்டே இருந்தா என்ன ஆகும்? நுரையீரலாம் வெந்து, குடல் வெந்து, ஸ்கேன் பண்ண என்ன ஆகுது? என்னையா வயிற்ற காணோம், நுரையீரல காணோம், எல்லாம் போட்டு போட்டு எல்லாம் அது சுகமா இருக்கு. சாப்பிடும் பொழுது அப்படியே அப்படி என்ன சொர்க்கலோகமே சொர்க்கமே என்றாலும் இது போல ஆகுமா? அந்த மாதிரி என்ன ஆகுது? போட போட அவ்வளவு ஒரு அப்படியே இருக்கு, நல்ல சுகமா இருக்கிறது. சுகத்தை அனுபவிக்க அனுபவிக்க நீங்கள்
எதன் மூலமாக இந்த இந்திரியங்களின் மூலமாக இந்த சுகத்தை அனுபவிக்கிறீர்களோ, எவ்வளவு பொருளை இந்த இந்திரியத்தை நீங்க அனுபவிக்க அதை பயன்படுத்த என்ன ஆகும்? அதனுடைய வீரியமானது குறைந்து கொண்டே வரும். சக்தியானது என்ன ஆகும்? குறைந்து கொண்டு. ரொம்ப செல்போன் இப்போ போட்டு காதில் ஓட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? காது போயிடும். ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? கண்ணு போயிடும். பார்த்துட்டே இருந்தா என்ன? சினிமா பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? கண்ணு போயிடும். ரொம்ப நேரம் நல்ல வாசிங்கன்னா ஏதோ ஒன்று இழுத்துக்கிட்டே இருக்காங்க, மூக்கும் இழுக்கிறாங்க இல்ல அப்படி இல்லையா? அப்ப என்ன ஆகு? உள்ள நுரையீரல மூக்கு போயிடும். எந்த அளவுக்கு மிஷின் வேலை செய்த அப்புறம் சாப்பிட்றோம், நல்ல சுவையா இருக்குன்னு சாப்பிட்றோம். ஆனா அந்த இந்திரியம் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு மரண பரியந்த வரைக்கும். நாக்கு வேலை பண்றாங்க. நீ எந்த அளவுக்கு போட்டு நிலை யூஸ் பண்றையோ என்ன ஆகுது? பல்லு வாய் எல்லாம் அப்பம் கூட விட மாட்டேங்குது. அப்பம் கூட இந்த ஜீவன் விட மாட்டேங்கிறார். எப்ப மனிதனுக்கு பல்லு போக ஆரம்பிக்குதோ அப்பவே அவன் என்ன பண்ணணும்? திட உணவு இனி அவனுக்கு ஆகாது. இப்ப குழந்தையா இருக்கிறோம், குழந்தையா இருக்கச்சு என்ன சாப்பிட்றான்? திரவ உணவு தான் சாப்பிட்றான். பல்லு முளைக்குது. பல்லு முளைச்சதான் என்ன ஆகுது? இனி அவன் அந்த உடல் திட உணவு சாப்பிட தயாராகி விட்டது. வயசாயிடுச்சு, பல்லு விழுந்தாச்சு. அப்ப என்ன பண்ணணும்? இனிமேல் இந்த உடல் திட உணவு சாப்பிடுவதற்கு அருகதை அற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பல்லு விழ ஆரம்பிச்சாலே இந்த உடலானது என்ன ஆகுது? இனிமேல் திட உணவு சாப்பிடுவதற்கு அருகதை அற்றது. அதனால என்ன பண்ணலாம? திரவ உணவு. அப்ப என்ன பண்றோம்? பல்ல கட்டி மேல தொட்டி கீழே ஒரு செட்டு போட்டு என்னது? ஊர்வன பரப்பனை நடப்பனை கிடப்பனை போடு எல்லாம். அப்ப என்ன ஆகுது? இந்த உடம்பு என்ன ஆகுது? இந்த ஜீவத்துவம் அவ்வளவுதான். அப்படி என்ன ஆகும்? நாம் இந்த உலகத்தில இந்த 5 புலன்களின் மூலமாக நாம் எந்தெந்த இந்த கருவி மாதிரி இதை நம்ம இயக்க என்ன ஆகும்? அது தேய்மானமாகும் இல்ல? அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், கொடுக்கூட இந்த சுகபோகம் தனம் இந்த எல்லாமே என்ன ஆகும்? இந்த மனிதனுடைய இந்திரியங்களை தளர்வடைய செய்துவிடும், பலமிழக்க செய்துவிடும். இதனால இவன் எதை நீ 100,000 கொடுத்து நான் என்னத்தை அனுபவிக்க முடியும்? நான் வாழ்ற வரைக்கும் நீங்க கொடுக்குறீங்க, ஆசீர்வாதம் பண்றீங்க. அதனால இதெல்லாம் என்ன பண்ண? என்னை பலமிழக்க செய்ததுனால எந்த ஒரு பிரயோஜனம் எனக்கு இல்ல. சர்வேந்திரியானாம் ஜரயந்தி, மத்தியஸ்ய சர்வேந்திரியானாம் ஜரயந்தி. எது? சர்வேந்திரியானாம் தேஜக ஜரயந்தி. அப்ப அனைத்து இந்திரியங்களுடைய சக்தியானது, ஆற்றலானது நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் தளரும்படி பலம் இழக்க செய்துவிடும். அதனால் யாதொரு பலனும் இல்லை. அதுவும் இல்லாம நீங்க என்ன சொன்னீங்க? யாவத் இச்சசி நீ வாழ்வா ஜீவிதமேக. நீ விரும்புற வரைக்கும் நீ இந்த வாழ்க்கையை நீ அனுபவிப்பாயாக. அப்ப என்ன ஆகுது? சர்வம் அபி ஜீவிதம் அல்பமேவ அப்படின்ட்டார். இப்ப இதெல்லாம் எனக்கு கொடுத்து வாங்கினாலும் இதெல்லாம் எனக்கு இந்திரியத்தை பலமிழக்க செய்ததுலேயும் பிரயோஜனம் இல்லை. பிரம்மா முதல் கொண்டு ஜீவிதம் அல்பமேவ, பிரம்மா முதல் கொண்டு அனைத்து உயிர்களும் எல்லாமே அல்ப ஆயுள் எல்லாம் போய் சேரக்கூடிய ஆசாமிகளாக இருக்கிறார்கள் எல்லோருமே. அப்படி இருக்கும் பொழுது அப்ப இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? அதனால அது எனக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு நச்சிகேதனுடைய வாதமாக இருக்கிறார். அதனால நீ கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்க இல்லையா? தம்பி வந்தார் குருகுலத்துக்கு படிக்கிறதுக்கு. தம்பி அந்த கோயில போய் பூஜை பண்ணி மாசம் 50,000 சம்பளம் கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க, வீடு கொடுத்துட்றாங்க, மளிகை சாமான் வாங்கி போட்டுருவாங்க, கேஸ் சிலிண்டர் தீர்ந்தா கேஸ் கொண்டு வச்சிருவாங்க இல்லையா? நீ என்ன பண்ற? கோயில் போய் பூஜை பண்ண. அப்போ ஸ்கூட்டரும் கொடுத்துருவாங்க. அடே அப்பா பரவாயில்லையே, வீடு மளிகை சாமான் வாங்கி போட்டுறாங்க, சிலிண்டர் கொடுத்துட்றாங்க, வண்டி கொடுத்துட்றாங்க, கோயிலில் நம்ம பூஜை பண்ணணும். அப்போ எனக்கு எந்த ஒரு இதில் கோயில் பூஜை பண்ணுறாரு நல்லா இருக்கே, இனி என்ன படிச்சு என்ன பண்ணுறது? சரிங்க சாமி போயிட்டு வர அப்படின்ட்டு போயிட்டார். இல்லை கோயிலுக்கே பூஜை பண்ண போகிறேன் அப்படி. அப்போ புதுசாரிங்களா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சாமி, அதெல்லாம் எனக்கு கோயிலுக்கு நான் போய் பூஜை செய்து விட இறைவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டியே நான் வந்திருக்கின்றேன். அதனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்.
நான் பாடம் படிக்கணும், எனக்கு பாடம் சொல்லி கொடுங்க. அயம் ஆத்மா கஹ, பிரம்ம ஞானம்னா என்ன, பிரம்ம வித்யானா என்ன, மது வித்யானா என்ன, தகர வித்யானா என்ன, இது எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு விவேகத்தோட கேட்பார். அது மாதிரி நச்சிகேதஸ் என்ன பண்றாரு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அவங்களோட பொருள் நீங்களே வச்சுக்கோங்க, நான் எதை விரும்புகிறேன் அதை நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கோ அப்படின்றார். மறுபடியும் என்ன பண்றாரு நச்சிகேதஸ் சொல்றாரு, என்னென்ன சொல்றாரு, நாவித்தேன தர்ப்பணீயோ மனுஷ்யः, நாவித்தேன தர்ப்பணீயோ மனுஷ்யः, லப்ஸ்யாமகே வித்தம் அத்ரக்ஷ்ம சேத்வா, லப்ஸ்யாஸ்மகே வித்தம் அத்ரேஷ்ம சேத்வா, ஜீவிஷ்யாமோ யாவதி சிஷ்யஸ்த்வம், ஜீவிஷ்யாஸ்மோ யாவதி சிஷ்யஸ்வம், வரஸ்து மே வரணீயக ச ஏவ, வரஸ்து மே வரணீயக ஸ்வ ஏவ, மனுஷ்யः வித்தேன ந தர்ப்பணீயः, மனுஷனை பணத்தினால நீ கொடுக்கிற இந்த தன தானியங்களினால் திருப்தி செய்விக்கவே முடியாது மனிதனை. அது சொல்றாரு நச்சிகேதஸ், பணத்தினால் ஒரு மனிதனை திருப்தி செய்யத்தக்க கூடியவன் அல்ல அவன். எவ்வளவு பணம் இருந்தாலும் அவனுக்கு பத்தாது. 3000 கோடி இருக்குது ஓகே அப்படின்னு ஏற்றுப்பாரா என்ன, இன்னும் அடுத்தது என்னன்னாக்கா இன்னும் கொஞ்சம் போறாரு, 30,000 கோடிக்கு போறாரு. 30,000 கோடி போனாலும் பத்துறதில்லை, 3 லட்சம் கோடி அப்பவும் பத்துறதில்லை. இப்ப என்ன ஆகுது, இது பணத்தினால் மனிதனுடைய மனமானது திருப்தி அடையவே அடையாது. அப்ப என்ன சொல்ற, நான் வித்தேன தர்ப்பணீயக மனுஷ்யகா, மனுஷ்யகா வித்தேன நான் தர்ப்பணீய, மனதினால் இந்த மனிதனை பணத்தினால் திருப்தி செய்ய முடியும், செய்யவே முடியக்கூடியவன் அல்லவன். சரி, வேற என்ன, துவா துவா அத்ரேக்ஷ்ம சேத், துவா அத்ராக்ஷ்ம சேத் வித்தம் லப்ஸ்யாமகே. அப்படி இருந்தாலும் கூட இப்போ மனுஷனை பணத்தினால் திருப்தி செய்ய முடியாது. அப்படியே இருந்தாலும் கூட உன்னை பார்த்தாலே எல்லாம் கிடைச்சிருமேப்பா, இதுக்காக நான் இதுக்கெல்லாம் போய் நான் இதுக்கு நான் அலையணும், இதையே நான் பெற வேண்டும். உன்னை பார்த்த மாத்திரத்தில் என்ன ஆகுது, தரிசனத்தை மாத்திரத்திலே எனக்கு எல்லாம் கிடைச்சிடும். அதனால இறைவனிடம் போய் என்ன கேட்கணும்னாக்கா, எனக்கு நிறைய அது வேணும், இது வேணும், வேலை வேண்டும், அப்புறம் பணம் வேண்டும், அப்புறம் என்ன வேணும், பொருள் வேண்டும், புகழ் வேண்டும் அப்படிங்கல. இறைவா, நீ என்னிடம் என் அறிவில் எனக்கு துணையாக இருந்தால் இருப்பாயாக அப்படின்னு கேட்டாலே எல்லாமே நமக்கு வந்துவிடும். அதுதான் புத்திசாலி. அப்ப என்னன்னா, இங்க இந்த மாதிரி ஒரு மனுஷன் திருப்தி செய்யக்கூடிய அல்ல, அந்த மனிதன் திருப்தி செய்ய முடியாது. ஆனா அதே சமயத்தில் நீங்க எவ்வளவு பொருள் கொடுக்குறீங்கல்ல, இவ்வளவு விஷயத்தை எனக்கு தர்றீங்கல்ல, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் எனக்கு கிடைத்தாலே எனக்கு போதுமே. உங்களை பார்த்த மாத்திரத்தில் இது எல்லாம் ஒரு மனிதன் பெற்று விடுவானாயிற்றே. உங்களை பார்க்க தரிசனம் கிடைச்சாலே போதுமே. இறைவன் நம்ம வீட்டில் வந்தா என்ன ஆகும், எல்லாம் நமக்கு வந்துடும், எல்லாமே நமக்கு வந்துடும், அவரே எல்லாம் கொண்டு வந்துடுவார். அப்ப நாம ஏன் கவலைப்படணும், எதை பத்தி நாம கவலைப்பட வேண்டியது இல்லையே. ரைட்டு, சரி. அடுத்தது ஜீவிஷ்யாமக, நாங்க உங்களை பார்த்த என்ன, ஏன் அப்படின்னா உங்களை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு என்ன ஆகுது, எல்லா ஆயுளும் கிடைச்சிடும். உங்க ஆசீர்வாதம் கிடைச்சா நான் மரணத்தை தழுவ மாட்டேன், நான் எது வரைக்கும் நான் எவ்வளவு வேணாலும் வாழலாமாச்சே. இதையே நான் வரத்தையா நான் பெற வேண்டும், அந்த வரத்தை நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும், இது உங்களை பார்த்தாலே எனக்கு கிடைச்சிடும். அதனால உபயோகமான வரமாக நான் பயன்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாவது ஈசிஷ்யசித்வம். இப்ப இதெல்லாம் எனக்கு எப்ப கிடைக்கும், உங்களை பார்த்த மாத்திரம் இதெல்லாம் எனக்கு எல்லாம் கிடைச்சிடும். ஆனா இது எது வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னா, நீர் துவம் ஈசிஷ்யசி, நீங்கள் இதை ஆட்சி செய்கிறீங்கள பிரம்மலோகத்தை, ஈசிஷ்யதி யாவது, எதுவரை நீங்கள் இந்த யமலோகத்தில் ஆட்சி செய்வீர்களோ அதுவரை நாங்கள் ஜீவித்து வருவோம். அதை கூட சொல்றார். நீங்க எல்லாம் சொன்னீங்க, ரெஸ்பெக்ட்,
உங்களை பார்க்கும் போது எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிடும். அதுவும் கூட எப்படி நீங்க எது வரைக்கும் இந்த யமலோகத்தை இருப்பீர்களோ அது வரைக்கும் தான் எனக்கு எல்லாமே கிடைக்கும். அடுத்து யமர் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவார நீ நீ யாரா இங்க நீங்க ராஜா உங்களுக்கு கிடைக்க வந்துச்சு இல்ல போன வடக்கு அவர் போன வாட்டி எனக்கு யமலோகத்து ராஜாவா இருந்தவர் இதெல்லாம் எனக்கு கொடுத்தாருங்க. நம்ம மனைகளை கொண்டு அவங்க லோகத்துக்கு அனுப்பு இந்த இருக்கிற மாடெல்லாம் எல்லாம் யானைகளை தூக்கிட்டு போ நீ போடா என்ன நீ இந்த பூமிக்கே நீ ராஜா எப்படி யானை இல்லைங்க அவர் கொடுத்தாருங்க இந்த போஸ்ட் இல்லையா. ஏடிஎம்கேல வந்து நாங்க எனக்கு போஸ்ட் கொடுத்தாங்க. இவர் வந்து என்ன பண்ற டிஎம்கே வந்தது நீ எப்படி இந்த போஸ்ட்டுக்கு வரலாம் இல்லைங்க அந்த அமைச்சருக்கு எனக்கு போஸ்ட் கொடுத்தாருங்க. அது அந்த ஆட்சி வரைக்கும் சரி. இப்ப எங்க ஆட்சி வந்தாச்சு இப்போ அடுத்தால நாங்க ஓடணும் அந்த மாதிரி அதுவும் நீங்க எது வரைக்கும் இந்த எவ்வளவு அதுதான் நடக்கும். அதுவுமே அப்ப என்ன ஆகுது அல்பமா இருக்கு. இதுவும் கூட அல்பமா இருக்குது. அப்ப இதையெல்லாம் ஒரு மனுஷன் கேட்பானா சொல்லுங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால என்ன கேட்கிறார் வரஸ்துமே வரணீயக ச ஏவ வரணீயக வரஹ நான் எந்த வரத்தை கேட்கிறேன் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய வரமாக எது இருக்கிறது தெரியுமா அதுதான் எது எதை ஒன்றை அறிய எல்லாம் மரணத்திற்கு பின்னாடி என்ன நிகழும் எனக்கு அந்த வரம் தான் இருக்கணும். நீங்க எனக்கு இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டார் எனக்கு. அதனால மரணத்துக்கு பின்னாடி மரணத்தை அடைந்த பின்பு ஒருவன் என்ன ஆகிறான் என்ன நிலை அவன் அடைகிறான் அதை நீங்க எனக்கு சொல்லுங்க. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். நீங்களே கடைசி என்ன சொல்லிட்டாரு நீங்களே அல்ப பதவியில் இருக்கிறீங்கப்பா அப்படிங்கிறதையும் இண்டிகேட் பண்றாரு. புரியுதா உங்களுக்கும் பதவி ஓய்வும். ஆனா நீங்க இருக்கிறதுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஒரு அனுகிரகம் பண்ணிருங்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். முதல்ல 26க்கு பாஷ்யம் 2 26 27 பாஷ்யம் பார்க்கிறோம். ஏவம் முதல்ல 26 ஸ்வபாவ மத்திய எதைந்தகத்து ஓகே. ஏவம் மிருத்யுனா பிரலோப்யமானஹ அபி நசிகேதா மகத அது என்னமோ போட்டிருக்கு மகா கிருதவத் அக்ஷோப்யமாக. அப்போ என்ன சொல்றாரு இதெல்லாம் இவ்வளவு தூரம் நான் கொடுத்துட்டேன். எது மகதாயதனம் மகந்த பூமிக்கே ராஜாவாக ஆக்கக்கூடியவனாக உன்னை நான் ஆக்குகிறேன் அப்படின்னு மிருத்யுனா யம தர்மராஜனால் இப்படி எல்லாம் நீ நச்சிகேதா நீ பெற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நச்சிகேதன் என்ன சொல்றாரு இது எல்லாம் கூற வருகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா சோபாவக சோபவிஷ்யந்தி ந பவிஷ்யந்தி வாயிதி சந்திக்யமானஹ ஏவம் ஏஷா பாவக பவனம் त्वया उपन्यस्ताना लोकाना ये स्वभावाः. இப்போ ஸ்வக அதாவது இவெல்லாம் நீங்க கொடுக்குறீங்களே எத்தனை விஷயத்தை நீங்க கொடுக்குறீங்களே பவிஷ்யந்தி ஸ்வக பவிஷ்யந்தி பவிஷ்யந்தி நாளைக்கு இருக்குமா இருக்காதா வா இதுல சந்தேகம் சந்திக்கியமான ஏவம் ஏஷா பாவா இது இருக்குமா இருக்காதா அப்படின்றத என்ன ஆகுது சந்தேகமானது இருக்கிறது. ஏன் எதுல துவயா உபன்யாஸ்தானா நீங்க இன்ன வரைக்கும் உபதேசம் பண்ணீங்கல்ல எல்லாம் தனம் கொடுக்குறேன் தானம் கொடுக்குறேன் பசு கொடுக்குறேன் யானை கொடுக்குறேன் அப்புறம் அப்சர ஸ்திரீகள் கொடுக்குறேன் அப்புறம் இன்னும் ஆயுள் கொடுக்குறேன் அப்புறம் 100 ஆண்டுகள் புத்திரன் பௌத்திரான் கொடுக்குறேன் இதெல்லாம் சொன்னீங்களா எனக்கு இதெல்லாம் தர்றேன்னு சொன்னீங்க இல்லையா இதெல்லாமே என்ன ஆகுது நாளை இருக்குமோ இருக்காதோ இது ஒரு சத்தியமான முக்கியம் இருக்குன்னு இந்த வாழ்க்கையில பரீட்சையில நான் பார்க்கிறேன் எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க எத்தனையோ பேர் நிறைய கோடியா சம்பாதிச்சாங்க கடைசியில இல்லாம போனாங்க இதெல்லாம் நான் பார்க்கிறேன் இந்த உலகத்தில். அதனால இதுல சந்திக்கமான
இது சந்தேக புத்தி எல்லோருக்கும் இருக்கிறதப்பா, எனக்கும் இருக்கிறது. அதனால போகான அனுபவிப்பதில் என்ன ஆகுது, இதுல சந்தேகம் இருக்குது. அனுபவிக்க முடியுமா? இல்ல, முடியாது, சொல்ல முடியாது. சோபாவக போகானத்தே சோபாவக, அதனால சோபாவக. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் சந்தேகமானது இருக்கிறது. ரைட். கிஞ்ச மத்யஸ்ய மனுஷ்யஸ்ய அந்தஹ மிருத்யோ யத் ஏதத் சர்வேந்திரியாணாம் ஜரயந்தி அபக்ஷபயந்தி. இப்போ அது மட்டுமா? மத்தியஸ்ய மனுஷ்ய, மத்தியஸ்ய அப்படின்னா என்ன? மனிதர்கள், மனுஷ்யன்னு பொருள் இருக்கு. மனுஷ்ய ஹே அண்டக, அண்டகன யாரு? ஹே மிருத்யோ, ஹே யம தர்மராஜரே. எத்து ஏதத்து சர்வேந்திரியானாம் தேஜகா. எத்து ஏதத்து இந்த எது மனிதனுடைய சர்வேந்திரியானாம் தேஜக, மனிதனுடைய சர்வேந்திரியானாம் ஏதத்து இந்த அனைத்து புலன்களும் அனைத்து இந்திரியங்களும் அதனுடைய சக்தியானது, அதனுடைய ஆற்றலானது என்னாகுது? தத்து ஜரயந்தி அபக்பயந்தி. என்ன? அதெல்லாமே தளர்வடைகிறது. அதெல்லாமே என்ன ஆகுது? பலம் இழந்து விடுகிறது, தளர்ந்து விடுகிறது. அப்சரஹா ஹிருதயஹா மோஹாஹா அனர்த்யைவ ஏதே தர்ம வீர்ய பிரஜ்ஞா தேஜோ யச பிரமிருதீனா க்ஷபயித்ருத்வா. இது எல்லாமே அழியக்கூடியவையாக இருக்கின்றன. எதெல்லாம் அப்படின்னாக்கா, இந்த எத்து ஏதத்து சர்வேந்திரியானாம் தேஜக தத்து ஜரயந்தி அபக்பயந்தி இவையெல்லாம் தளர்வுடையதாக இருக்கிறது. மேலும் என்னென்ன நீங்க அப்சர ஸ்திரீகளாம் கொடுத்துறீங்க, அதெல்லாம் என்ன ஆகுது? அந்த போக வஸ்துக்கள் என்ன ஆகுது? அனர்த்தைவ ஏக. இவை அனைத்துமே அனர்த்தம்தான், எல்லாமே அல்பந்தான். ரைட். அப்புறம் என்ன? அதன் மூலமாக நான் என்ன பண்றேன்? என்னுடைய உடல், மனம், இந்திரியங்கள் எல்லாமே என்னை நானே கெடுத்துக் கொள்கிறேன், கெடுத்து விடும். அதனால எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அது மட்டும் இல்ல, என்னது? தர்ம வீரிய பிராஜ்ஞ தேஜோ யச பிரமிருதீனா கபயித்ருத்வா அழியக்கூடியதாக இருப்பதனால் எதெல்லாம் போகுது? என்னுடைய அழகு, வீரியம், பலம். அப்புறம் என்ன ஆகுது? பெயர், புகழ், இஷ்ட காமியார்த்த. அப்போ இந்த இஷ்டாபூர்த்த தர்மங்களை தினந்தோறும் பஞ்ச யஜ்ஞங்கள் பண்றோம், யாகாதி யஜ்ஞ கர்மங்கள் செய்கிறோம். இதன் மூலமாக புண்ணிய கர்மாக்கள் வருகிறது. இந்த புண்ணிய கர்மாக்களினால் என்ன ஆகுது? எனக்கு நிறைய செல்வம், புகழ், வீரியம், தைரியம் எல்லாம் எனக்கு கிடைக்குது. அது எல்லாம் என்ன ஆகுது? அழியக்கூடியதாக இருக்கிறது. யாம் சாபி தீர்க்க ஜீவிகாம் த்வம் திஸ்ஸிசி தத்ராபி ஸ்ருணு. இப்போ நீங்க சொன்னீங்க, நான் நீண்ட ஆயுள் உனக்கு கொடுக்கறப்பா, நீ நல்லா வாழ்வாயாக, யாவத் இதுவரைக்கும் நீ விரும்புகிறாயோ அது வரைக்கும் நீ வாழ்வாயாக அப்படின்னு நீங்க எனக்கு சொன்னீங்க இல்லையா? அப்படி நீங்க கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல என்ன நீண்ட வாழ்க்கையை கொடுக்கும் நீங்க நினைச்ச அந்த விஷயத்துல நீங்க சொன்னீங்க இல்லையா? அதையும் கூட நான் சொல்றேங்க. தர்மராஜன் உபதேசம் பண்றாரு இப்ப நச்சிகேதஸ், நீங்க எனக்கு நீண்ட ஆயுள் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க. அது என்னன்னாக்கா சொல்றேன் கேளுங்கோ. தத்ராபி சுருணும் அந்த விஷயத்துல நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க கேளுங்க யம தர்மரே அப்படின்னு நச்சிகேதஸ் சொல்றாரு. சர்வம் யத் பிரம்மணஹ அபி ஜீவிதம் ஆயுஹோ அல்பமேவ இமுத அஸ்மாதாதி தீர்க்க ஜீவிகா. இப்ப என்ன சொல்றாரு? சர்வம் யத் பிரம்மணஹ அபி, பிரம்மணஹ அபி சர்வம் யத், பிரம்மனோடு வந்த அத்துணையுமே என்ன ஆகுது? ஆயுகு
பிரம்மனுடைய ஆயுதம் ஜீவிதம், ஜீவிதம் ஆயுவோ. பிரம்மனுடைய வாழ்க்கையும் கூட அவருடைய ஆயுள் கூட என்ன ஆகுது? அல்பமேவ. கிமுத மேல். வேற என்னப்பா நான் சொல்ல முடியும்? வேற பிரம்மனே அந்த கதி இருக்கும் பொழுது அஸ்மாதாதி எங்களை போன்றவர்களை பற்றி, அஸ்மாதாதி தீர்க்க ஜீவிகா, இதுல என்னப்பா பிரம்மனுக்கே அந்த நிலையும் போது எங்களுக்கு என்ன நிலை? நாங்க என்ன அவ்வளவு நாளும் வாழ்ந்துருமா என்ன? அதுவும் பிரயோஜனம் இல்ல. அதக தந்துவாஹாஹ ததாதயஹ ததா நித்யகீதேச்ச. அதனாக எல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும்பா. தவைவ திஷ்டந்துவாக. அந்த குதிரை, யானை கொடுக்கிற அத்தனை அப்சர ஸ்திரீகள், இந்த ராஜ்யம், ராஜா, ஆயுள், தீர்க்கம், அப்ப ஏவதிச்சசி எது வரைக்கும் நீண்ட ஆயுள் கொடுக்குறீங்க, இதெல்லாம் என்ன ஆகுது? அப்புறம் என்ன? ரதாதயக ரதம், ரதக்காரன், அப்புறம் பாட்டு பாடவர், நாட்டிய நிறுத்திய எல்லாம் கொடுக்குறீங்க. அதெல்லாம் என்ன ஆகுது? நித்திய கீதே, தவ நித்திய கீதே தவ ரதாதயகா எல்லாம் உங்ககிட்டயே திஷ்டந்து, உங்ககிட்டயே இருக்கட்டும், நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். அடுத்தது 26வது அடுத்தது என்ன? 27வது பாசி இல்லையா? நான் வித்தேன தர்பிணீயக மனுஷ, மனத்தினால் மனிதனை பணத்தினால் திருப்தி அடை செய்விக்க முடியாது. அதற்கு என்ன பாசி அதுல பாக்குறோம். கிஞ்ச பிரபூதேன வித்தேன தர்பிணீயக மனுஷ்யः நகி லோகே லாபः கஸ்யசித் திருப்திகரः கஸ்யசித் ஒருத்தரும் கூட, கஸ்யசித் காஞ்சித்து, கஸ்யசித்து காணிச்சித்து, ககம்சித்து ககச்சித்து, அப்ப கஸ்யசித்து திருப்திகரக திருஷ்டா நான் பார்க்கவே இல்லை. எதுல? வித்தலாபக லோகே, இந்த உலகத்தில் பணத்தை அடைந்தவன் திருப்திகரமாக நான் பார்க்கல, இருக்கல, இல்ல. நகி ஏன்? பிரபூதே வித்தேன தர்பணீயக மனுஷக, பணத்தினால் ஒரு மனிதன் திருப்தி அவன் அடைவதில்லை. ஏன இது இந்த மாதிரி நானு பார்க்கல. கசி திருப்திகரக வித்தல, பணத்தை அடைந்தவன் திருப்தியாக அவன் இருப்பதாக இல்ல லோகத்துல. யதி நாம அஸ்மாகம் அப்புறம் அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கும் ஒரு வேலை, அஸ்மாகம் வித்த திருஷ்ணாஸ்யா, அந்த பணத்துல ஆசை இருந்து இருக்குமேயானால் எப்படி? லப்ஸ்யாமகே பிராப்ஸ்யாமகே வித்தம் இத்யேதத். ஒருவேளை எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமே, அதை அடைய வேண்டும். இப்ப பணத்தினால் மனிதனுக்கு திருப்தி என்பது கிடையாது. அப்படி இங்க கசி திருப்திகர, ஒருத்தரும் இந்த பணத்தை அடைந்து திருப்திகரமாக யாரும் அடைவதில்லை, இல்ல அடைய முடியாது, அடைவதில்லை. அப்படி ஒருவேளை எங்களுக்கு அந்த ஆசை இருக்குமானால் பிராப்சிய வித்தம் இதி ஏதத்து, ஒருவேளை இருக்குமேயானால் அத்ராக்ஷ்ம அப்படி இருக்குமேயானால் அத்ராக்ஷ, அத்ராக்ஷ்மன் என்ன? திருஷ்டவந்தக வயம் நாங்கள், உம்மை சே உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே, துவா துவா உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே வயம் நாங்கள் இதையெல்லாம் பெற்று விடுவோமே. ஜீவிதம் அபிததைவ, அதே மாதிரி நீண்ட ஆயுளும் எனக்கு அதே மாதிரிதான். அதனால உங்களை பார்த்தாலே இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிடுமே. இனியே நாங்க இதற்காக நாங்கள் உங்ககிட்ட நான் இதையெல்லாம் வரமா நான் பெற வேண்டும். அதனால எனக்கு இது வேண்டியது இல்லை. ஜீவிஷ்யாமஹ யாவத் யாம்யே பதேத்வம் ஈசிஷ்யசே சே இதே பிரபு சே இதே
சே இதே துவே ஈவகே மகே ஈவகே மகே மகே பிரத்யம் விகுதி. அப்ப இங்க என்ன சொல்றது? ஈசஸ்யன் என்ன? செகண்ட் பர்சன் சிங்குலர். கரெக்டா? என்ன விகுதி எடுத்து பார்க்கணும், டக்குன்னு சான்ஸ்கிரிட் பார்த்தாதான் தெரியும். ஈசிஷ்யசி சீதக சீதகாந்தி தீத்தகத மீவக மக சீதகாந்தி சீதகத மீவக மக. புரியுதா? அப்ப என்ன இங்க பரஸ்மை பதம் ஆத்மனே பதம் ரெண்டு பதம் இங்க சொல்லப்படுறது. புரியுதா? ஈசிஷ்யசே ஈசிஷ்யசே. கரெக்டா? கரெக்டா பார்த்தா அது என்னன்னு பார்த்து கரெக்டா சொல்லுது பார்க்கலாம். ரைட். அது அப்புறம் பார்த்து நோட் பண்ணி வைங்க. இந்த ரெண்டு வெர்பு, இந்த ரெண்டு வெர்ப ஈசிஷ்யசி ஈசிஷ்யசே அப்படிங்கிற ரெண்டு வெர்ப கரெக்டா எழுதி அது ஏன் அது மாறுது. புரியுதா? ஈசிஷ்யசி ஈசிஷ்யசே இந்த ரெண்டு வெர்பு அதை கண்டுபிடிச்சு எழுதுங்க. அடுத்து ஈசிஷ் அப்ப ஜீவிஷ்யாமக யாவத்து யாம்யே பதே த்வம். நீங்க என்ன ஆகுது? ஜீவிஷ்யாமக யாவத்து யாம்யே பதே யம பதவியில் நீங்கள் எதுவரை பதவி வகிக்கிறீர்களோ பிரபுகுஸ்தாஹ அதம் ஹி மத்யஹ த்வயா சமேத்ய அல்பதான ஆயுர்பவே அப்போ பிரபுகுஸ்தாஹா ஜீவிஷ்யாம எதுவரைக்கு யாம்ய யம பதவியில் யாம்யே பதே த்வம் நீங்கள் ஈசிஷ்யேஷே பதவி வகிக்கிறீர்களோ எதுவரை நீங்கள் பிரபுவாக அங்கு இருக்கின்றீர்களோ கதம் ஹே மத்யஹா சமித்வயா சமேத்ய. அப்போ இதை அப்படி எதுவரைக்கும் நீங்கள் அதுவரை இருப்பீர்களோ அதுவே என்ன ஆகுது? அல்பமாக இருக்கிறது. யாபத்து யாமிய பதவி எதுவரை பதவி இருக்கிறதோ அது வரைக்கும் தான் என்ன ஆகுது? மத்தியக துவயா சமேத்ய அல்பதனம் ஆயுர் பவே. அது வரைக்கும் தான் நாங்கள் இந்த ஆயுளையும் தனத்தையும் உடையவர்களாக. எதுவரைக்கும் உங்க ஆட்சியோ அது வரைக்கும் நான் கவுன்சிலரா இருப்பேன், மாவட்ட செயலாளராக இருப்பேன். புரியுதா? எது வரைக்கும் உங்க ஆட்சி இருக்கிறதோ அது வரைக்கும் நான் ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சுக்கலாம். நச்சிகேத சார் என்ன பண்ணுவாரு? உங்க ஆட்சி உங்ககிட்டயே இருக்கட்டும், என்ன ஆளை விடப்பா, நான் சாதாரண மனிதனாவே நான் வாழ்ந்துக்கிறேன் இல்லையா? பதவி பெயர் புகழ் எல்லாம் இது வரைக்கும் ஆட்சி இருக்க வரைக்கும். அப்புறம் ஆட்சி போயிடுச்சுன்னா என்ன ஆகுது? முடிஞ்சது. அப்புறம் அவரு போய் வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவார். அப்புறம் முன்னாடி 10 காரு பின்னாடி 10 காரு ஒண்ணு வராது இல்லையா? மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் பின்னாடி 100 பின்னாடி 100 வரும். இது என்ன ஆகுது? அப்போ இதுவும் தோன்றி மறையும். இது நிரந்தரமானது அல்ல. அப்ப அது நிரந்தரம் நிரந்தரம் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டே இருந்த என்ன ஆகுது? ஒரு காலத்துல நிரந்தரம் இல்லை, திடீர்னு போயிடும். வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. எல்லாம் நினைக்கும், எல்லாம் எனக்கே எனக்கே எனக்கேன்னு. கடைசியில் என்ன ஆகும்? ஒரு காலத்துல எல்லாமே நம்மளை விட்டு போய்விடும். அப்ப இங்க என்ன ஆகும்? மனசே ஏத்துக்காரு. இங்க மனசு என்ன ஆகும்? ஏத்துக்காரு. அப்ப என்ன பண்ணுவாரு? நான் எப்படிப்பட்ட பதவியில் இருந்தேன், எத்தனை பேர் எனக்கு ஏவல் செய்ய அப்படின்னா தும்பனா 100 பேர் வந்து நிற்பா. தலைவருக்கு தும்ப வந்துருச்சு, கட்சி கொண்டு வா, தண்ணி கொண்டு வா, அது கொண்டு வா, இது கொண்டு வா. கடைசியில் என்ன ஆகும்? ஒருத்தர் இருக்க மாட்டான், மூச்சு இழுத்துக்கும். தண்ணிய படுபடு கம்னு படியா வர்ற இல்லையா? இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. தங்கத்தட்டுல சாப்பிட்ட தியாகராஜ பாகவதர் என்ன பண்றாரு? 50 காசு இல்ல டிக்கெட் எடுக்க எக்மோர் ஸ்டேஷன்ல படுத்திருக்காரு. அவ்வளவுதான். அதுவே ரோல் மாடல். எது வாழ்க்கை அப்படிங்கிறது? இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கத்துக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு இருக்கா? புரியுதா? தியாகராஜ பாகவதர் எது வாழ்க்கை, மனித வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா சாதாரண மனுஷன் இல்லை அவர். உண்மையிலேயே எவ்வளவு ஒரு பலம், எவ்வளவு ஒரு தைரியம் இருந்திருந்தா மனுஷன் உயிரோட இருந்திருப்பார். அதை பேஸ் பண்ணியிருப்பார், அந்த நிலையை பேஸ் பண்ணியிருப்பார் இல்லையா? இப்படி பட்டது 2 நிற்குது திருச்சி ரயில்வே ஸ்டேஷனு. கூட்டம், அவ்வளவு கூட்டம் அந்த மனுஷனை பார்க்க. அதே மனுஷன் தான், அதே மனுஷன் தான், அதே ரயில்வே ஸ்டேஷன் தான். ஒருத்தரையும் எப்படி இருக்கும்?
நம்மளே போறோம் இல்லையா, கார் விட்டு இறங்குறோம், இறங்கி என்ன எல்லாரும் வாடா 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 வாங்க 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 அப்படின்னாத்த நம்ம அப்புறம் அப்படின்னா உடனே என்ன நமக்குள்ள கருக்குங்க, உடனே சுருக்குங்க இல்லையா. குழந்தை எதுவும் சேலஞ்சு போட்டாங்கனாக்கா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து கண்டிப்பா அப்படின்னாக்கா என்னடா அது, ஓ நம்ம தர அவ்வளவுதான், நமக்கு மரியாதை குறை குறை என்ன ஆகுது, இங்க குறை ஏற்படுகிறது, இங்க குறை ஏற்படுது, குறை அங்க இல்லை இங்க குறை ஏற்படுகிறது. புதுசா கார் வாங்குறோம், கார் வாங்குறது என்ன ஆகுது, ஒரு இது வருது, ஒரு அப்படி ஒரு கம்பீரம், ஒரு அதுக்கு என்ன சொல்றது, ஒரு விதமான ஒரு கெத்து வருது. அப்படியா புது கார் உட்காந்து ஓட்டும் பொழுது அப்படியா திடீர்னு ஒருத்த வந்து இடிச்சுட்டா என்ன ஆகுது, களி வலி யாருக்கு, காருக்கு இல்ல இங்க எனக்கு, களி வலி இங்க வருது. அடி வாங்குறது நம்ம காரு, ஆனா வலி ஏன், அதுக்கு என்ன காரணம், வை பெத்து வளர்த்தி ஆளாக்கி ரெக்க முளைச்சதே போயிடுது இல்லையா. அப்ப என்ன ஆகுது, இங்க வலி வாங்க முடியாது. இதெல்லாம் என்ன ஆகுது, இதெல்லாம் சர்க்கிள், வாழ்வியல் இதெல்லாம் சர்க்கிள், இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்க்கணும். ஏன் என்ன மனித வாழ்வியல், மனித வாழ்க்கைனா என்ன என்ன, அப்ப இதை நோக்கியதான ஆராய்ச்சி செய்யணும், விசாரம் பண்ணணும். இப்ப மனித வாழ்க்கைனா என்ன, எதற்காக நம்ம வந்தோம், ஏன் வந்தோம், விசாரம் பண்ணி பார்த்தாதான் அப்ப இந்த வாழ்க்கையினுடைய பிறவியினுடைய நோக்கம் என்ன. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம், அப்புறம் நிறைய பணம் சம்பாதிச்சு நிறைய கார்ல போனோம் வந்தோம், ஊர் சுத்தணும், நிறைய என்ஜாய் பண்ணணும், எல்லாம் பார்த்தோம், எல்லாம் பார்த்து கடைசியில அப்படியே போய் சேர்ந்துட வேண்டியது. அப்புறம் மறுபடியும் வர வேண்டியது, மறுபடியும் சம்பாதிக்க வேண்டியது, மறுபடியும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது. அப்ப கொடுக்கப்பட்ட தேகமானது கொடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்ட தேகத்தையும் அந்த அறிவியை நாம் என்ன பண்றோம், அல்ப விஷயங்களுக்காகவே நாம் அதையெல்லாம் பயன்படுத்துறோம். ஒரு தலைவன்னா, ஒரு குடும்ப தலைவன், ஒரு தலைவி, அவனுடைய புத்திரன் புத்திரி அப்படின்னா அந்தந்த தர்மங்கள் என்னென்ன அப்படின்னு தெரியும். ஒரு தலைவனா இருந்து வீட்டுக்கு தலைவனா அவனுடைய தர்மம் என்ன, அவன் எப்படி வாழணும், அவன் எப்படி இருக்கணும், இந்த சோசியல் இந்த சோசியல்ல இந்த சமூகத்துல அவன் எப்படி வாழ வேண்டும், தன் குழந்தைக்கு முன்னாடி அவன் எப்படி இருக்கணும், எப்படி வாழும், இதெல்லாம் தர்மம். இந்த தர்மத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சா வேலைக்கு போயிட வேண்டியது, நைட் 10 மணிக்கு வர வேண்டியது. அப்போ குழந்தைகள் என்ன ஆகும், அது 8 மணிக்கு போகும் ஸ்கூலுக்கு. அப்புறம் பசங்க சமூகம் எதை கற்றுக் கொடுக்குறோ அதை கற்றுக் கொடுக்குது. ஏன்னா அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை, வாத்தியாருக்கு நேரம் இல்லை, யாருக்கும் இங்க நேரம் இல்லை. நல்ல தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற அக்கறை இங்கு யாருக்கும் இல்லை. இல்லைன்னா அவங்களுக்கு நேரம் இல்லை, அது சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு அவசியம் இல்லை, அரசாங்கத்திற்கும் நேரம் இல்லை. புரியுதுல? அப்ப நல்ல தலைமுறைகளை சமூகத்தை அன்றைக்கெல்லாம் சான்றோர் மக்கள் பெரியோர்கள் எல்லோரும் இருந்தார்கள். சமூகத்தின் மீது அக்கறையும் சமூகத்தினுடைய அந்த அக்கறை இருந்துச்சு. இன்னைக்கு அது எதுவும் இல்லை. புதிய தலைமுறைகளை இளைய தலைமுறைகள் மீது அக்கறை இருந்தது. அவர் நல்ல ஆரோக்கியமான ஒரு அறிவோடு அவங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எது இல்லை இன்னைக்கு. அதனால என்ன ஆகுது, அப்ப பெற்றோர்களும் இதை கடந்து வந்துடுறாங்க, ஆசிரியரும் கடந்து வந்துடுறாங்க. எது எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நமக்கு மாசமான சம்பளம் வந்தா சரி. அது எது வரைக்கும், அப்ப எந்த மாதிரியான சமூகத்தை நாம கட்டமைக்கின்றோம், இதெல்லாம் பார்த்தாதான் நமக்கு புரியும். அதனால என்ன ஆகுது, இதெல்லாமே உங்களுடைய ஆயுளே, உங்களுடைய பதவியே நிரந்தரம் இல்லையப்பா, நீ எனக்கு தர்றையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால எல்லாமே அல்பதனம் ஆயுர்பவே எல்லாமே. அப்போ இந்த அல்பதனமான மனிதன், அதாவது அல்பமான இருக்கக்கூடிய இந்த மனிதன் உன்னை அடைந்து இதையெல்லாம் கேட்பானா? இது எல்லாம் இந்த லோகத்துக்கு உன்னை பார்த்துட்டு இதை கேட்பாங்களா? எப்படி நச்சிகேதனுடைய இது கேள்வி. இதெல்லாம் இவ்வளவு விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் அல்பம்னு தெரிஞ்சாச்சு, அனித்தியம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுவும் உன்னை பார்த்து உன்னை தரிசனம் பண்ணிட்டு இந்த விஷயத்த ஒரு மனுஷன் கேட்பான்னா எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பானவன்? அப்போ அதையும் பின்னாடி அடுத்தது அது சொல்ல போறார்.
வரஸ்து மே वरणीयः ஏவ யதா ஆத்மவிஞ்ஞானம் அதனால மே என்னால் வரணீயக வரக வரஸ்து இதுதான் என்னால் நான் கேட்கக்கூடிய வரம். என்னால் கேட்கக்கூடிய வரம் இதுதான். எப்ப என்ன சொன்னாரு, இதற்கு விட வேற ஏதாவது இருந்தா கேளப்பா, நான் கொடுத்தேன், உனக்கு என்னென்ன வேணும் எல்லாம் கொடுத்தேன், இதுக்கு மேல வேற ஏதாவது வேணும்னா கேளுன்னு நான் சொல்லி இருந்தேன். அப்ப அவரு ரசிகேஷ் என்ன கேட்கிறார், இதுதான் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய வரம், சயேவ அது மட்டும்தான், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். எது அது அப்படின்னாக்கா ஆத்ம விஞ்ஞானம். ஆத்ம விஞ்ஞானம் எது இருக்கிறதோ அதுவே நான் விரும்புவது, கேட்டுக்கொள்வது. அதனால அந்த ஆத்ம விஷயத்தில், மரண விஷயத்தில் நாயமஸ்தி அஸ்தி நாயமஸ்தி இந்த விஷயத்தில் எனக்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டும், இந்த வரத்தை நீங்கள் கொடுத்தா போதுமானது அப்படின்ட்டார். அடுத்தது மந்திரம் 28. அஜீர்யதாம் அமிர்தானாம் வேத்ய ஈர்யன்மத்யஹ ததஸ்தஹ பிரஜானன் அவித்யாயன் வர்ணரதி பிரமோதான் அதிதீர்கே ஜீவிதே கோரமேத. இப்போ நான் உங்களை பார்த்துட்டேன், இந்த யமலோகத்துக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அஜீரியதாம் அமிர்தானாம் உபேத்திய. அஜீரியம் இந்த இந்திரியங்கள், உடல், மனம் இதெல்லாம் இங்க ஜீரணமாகாத இடம் இந்த இடத்துல. அப்போ இங்க மூப்பு அப்படிங்கறதுக்கே இந்த லோகத்துல இடம் இல்ல. அப்புறம் என்ன, மரணம் இல்லாத இடம். உன்னை அடைக்கிறதுக்கு அப்புறம் மரணம் என்பது ஒன்றுக்கு வருமா, வராது. அப்ப ஏன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று விட்டேனே, அப்ப உங்க ஆசீர்வாதம் பெற்றதுக்கு எனக்கு எப்படி மரணம் வரும்? அதனால அஜீரியதாம் தளர்வு, இந்த மாதிரி ஜீரணமாவது, மூப்பு போன்ற விஷயங்கள், அமிர்தானா மரணமில்லாத நிலை, உபேத்திய உங்களை அடைஞ்சதுக்கு அப்புறம் இது ரெண்டு எப்படி வரும், ரைட்டு. மர்த்தியகா ஜீரியன்னு மர்த்தியகா. அப்போ இந்த மாதிரி உடையக்கூடிய அந்த மனிதன் பிரதஸ்தக, இந்த பிரதஸ்தகன அந்தரிட்ச லோகங்கள், சொர்க்கலோகாதி முதல் லோகங்களை விட கீழான இந்த பூமியில் வாழக்கூடிய அந்த மனிதன் என்ன பண்றான்னாக்கா, அவித்யாயன்னு அனைத்தும் என்னாகுது, உற்பத்தி, பிறப்பு, இறப்பு, உற்பத்தி, நாசத்தை அடையக்கூடிய ஜனன மரணத்தை உடைய என்னாகுது, வர்ணரதி பிரமோதான். கானம், இது இப்ப சொன்னீங்களே, கானம், கிரீடை, நாட்டியம், பாட்டு, இந்த சுகங்கள் எல்லாமே என்ன ஆகுது, அதிதீர்கா ரொம்ப காலம் இருந்தாலும் கூட, ஜீவிதே வாழ்ந்தாலும் கூட, இருந்தாலும் கூட, கக ரமேத எவன் ஆசை அடைவான், எவன் அவன் உங்களை அடைந்தவன், உங்களை பார்த்தவன், கீழான உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன், அப்படி இருக்கக்கூடிய மனிதன் உங்களை பார்த்தவன் எப்படி இந்த விஷயங்களை அவன் தேடுவான். அதை இந்த நாளைக்கு நாம தெளிவா நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். நமஸ்காரம். ஹரி ஓம். ஹரி ஓம். நமஸ்தே. ஹரி ஓம்.